தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கின்றார். மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கின்றார் புதிய கருத்து கணிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கின்றார். இந்தியாவில் 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்தில் கடந்த 15 ஆண்டு காலமாக முதலமைச்சராக இருப்பவர் மம்தா பானர்ஜி. 2011ஆம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை வீழ்த்தி இவர் அரியணை ஏறினார். ஆனால் அதற்கு பின்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காணாமல் போனது, காங்கிரஸ் கட்சியும் காணாமல் போனது. பாரதிய ஜனதா கட்சி அசுர வளர்ச்சி பெற்று மம்தா பானர்ஜிக்கு எதிராக ஒன்று திரண்டது. இந்த சூழ்நிலையில் கடந்த தேர்தலிலேயே மம்தா பானர்ஜிக்கு குடைச்சல் கொடுத்தது. தற்பொழுது இந்த தேர்தலில் மம்தா பானர்ஜியை வீழ்த்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீவிரமாக களமிறங்கியுள்ளது. கடந்த 15 ஆண்டு காலமாக மேற்கு வங்காள முதலமைச்சராக மம்தா பானர்ஜி இருந்து வருகிறார். இந்த தேர்தலில் கடும் சரிவை சந்திப்பார், தோல்வி அடைவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வெளியாகியுள்ள கருத்து கணிப்புகள் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கிறார் என கூறுகிறது. மொத்தம் 294 தொகுதிகள் உள்ளன. 148 உறுப்பினர்கள் பெரும்பான்மைக்கு வேண்டும். ஆனால் மம்தா பானர்ஜியோ 200க்கும் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றி அவர் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்பார் என தெரிவிக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி தலைகீழாக நின்றாலும் கூட மேற்கு வங்காளத்தில் ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் 5 ஆண்டுகள் அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 4வது முறையாக மம்தா பானர்ஜி முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார்.